நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். இப்ப இந்த திருஷ்டிகளை உள்ளேயே வரவிடாம பண்ணணும்னா என்ன பண்றது? பலவிதமான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். முதல்ல என்னென்ன திருஷ்டி இருக்கு அப்படின்னா, முதல் திருஷ்டி நம்ம கண்ணே. நம்பாத்துக்கு நம்மளே திருஷ்டியா இருப்போம். சில நேரத்துல சொல்லுவா, இவ்வளோ வாங்கி வந்துட்டேன், இவ்வளோ பண்ணிட்டேன் அப்படின்னா அவளுடைய பேச்சிலே அந்த திருஷ்டி வந்துடும். அதே மாதிரி சொல்லக்கூடாது. இந்த திருஷ்டிகளை நிவர்த்தி பண்ண வேண்டும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். நம்பாத்துக்கு மூலாதாரமா இருக்கக்கூடியது சுவாமி இருக்கக்கூடிய இடம், கதவு, பிரதான வாயில், அங்கதான் ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல தான் நம்பாத்து குலதெய்வம் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். சில பேராத்துல எல்லாம் ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு சார், துர்சொப்பனங்கள்லாம் வருது, எங்க வீட்டில் யாரோ சூன்யம் வச்சுட்டாங்க. ஒருத்தருக்கும் சூன்யம் வைக்க முடியாது. பகவானை நம்பி இருந்தால் யாருக்கும் எதுவும் நடக்காது. அவனுடைய விதிப்பயனை அனுபவிப்பான். சுவாமி சொல்லியிருக்கார், யாருக்கும் எந்த சூன்யங்களும் கிடையாது, அபார சக்தி கிடையாது. சுவாமியுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இப்ப பார்த்தேன்னா நம்ம பார்த்து வாசப்படி இல்ல மேல பார்த்தேன்னா 3 கட்டுவா. ஒன்று எலுமிச்சம்பழம், மிளகாய், படிகாரம், அடுத்தது கருப்பு கயிறு. இந்த 4த்துக்கு எண்ணத்தினால அங்க கொண்டு கட்டுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த கருப்பு கயிறு இருக்கு பார்த்தேங்களா, அந்த கருப்பு கயிறு எந்த டிஃப்ரெண்டா இருக்கும், உள்ள குத்துறா மாதிரியே இருக்கும், ரொம்ப நைஸாலாம் இருக்காது. அந்த கருப்பு கயிறுல படிகாரத்தை சேர்த்து கட்டுவார்கள். இந்த கருப்பு கயிறுடைய மகா பலன் என்ன? ஏன் சேப்பு கயிறு கட்டக்கூடாதா தோஷத்துக்கு அப்படின்னா, கருப்பு ஆகாது துர்தேவதைகளுக்கு. கருப்பன் என்ற மாடன் வரான் காரியமாசுடலைக்கும் கருத்த மேகம் போலவே கையில் கோடும் பாலும் கொண்டு. கருப்பண்ண சுவாமி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? கருப்பண்ண சுவாமிக்கு அபாரமான விதமானது கருப்பு. இந்த கயர்ல இந்த கருப்பு என்ன அப்படின்னா, இந்த கலியுக புருஷனுடைய அந்த துர்தேவதைகளுடைய விளையாடுகள் அந்த கருப்புல வந்து நிற்கும். அதனால அந்த துர்தேவதைகள் நம்ம வாசல்ல நிக்கிறதெல்லாம் அந்த கருப்பு கயர்ல ஆகர்ஷண சக்தியாக உள்ள வரும். கயிறுக்குள்ள போயிடும். அந்த பார்த்தாலே உள்ள வராது. கட்டி போடுவார்கள் என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா வலது காலையே இடது காலையே கருப்பு கயிறு கட்டின்னு போவாங்க. ஏன்? துர்தேவதைகளுடைய அந்த சக்தியானது அந்த காலில் வந்து படக்கூடாது. அதுக்குதான் கயிறுடைய சாஸ்திரம். அடுத்ததாக இந்த படிகாரம் என்று சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, அந்த திருஷ்டிகளை வந்து அப்படியே கிரகிச்சுண்டு கரைய வைக்கும். படிகாரம் அவ்வளவு வேகமா கரையாது. நீங்க பார்த்தீங்கன்னா கட்டினா 2 வருஷத்துக்கு அப்படியே நிற்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள போய் கரையும். அதனுடைய சக்தி என்னன்னா, உள்ள இழுத்துக்கக்கூடிய சக்தி. தீய சக்திகளை உள்ள இழுத்துக்குமாது. இந்த கயிறோட அதுக்குள்ள நிற்கும். அப்பயும் சுவாமி அந்த துர்தேவதை உள்ள வராது. அடுத்ததாக மிளகாய். அதான் சொன்னேனே, அதுக்கு எதான நெருப்பை பார்த்தாலே ஓடிவிடும். இந்த மிளகாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேல கட்டியிருப்பாங்க. மிளகாயோடு எலும்பிச்சம்பழம் சேர்த்து கட்டுவார்கள். அந்த துர்தேவதற்கு இந்த வினையே வேண்டாம். அந்த எலும்பிச்சம்பழத்தையும் அந்த மிளகாயும் பார்த்துட்டுனாலே நம்ம ஏரியாக்குள்ளேயே வராது. அதான் கடையில எல்லாம் மாட்டி வைக்கிறா. என்ன? அந்த திருஷ்டி தோஷ நிவர்த்தி ஆனது மாறும். போட்டி பொறாமைகள் இருக்குன்னு வச்சுங்களேன், பிசினஸ்ல இதை கட்டியிருப்பா வாசல்ல. அந்த சாபங்கள்லாம் பிரதிபிம்பமாக அங்க போய் மாறாம அவ வியாபாரம் நல்லா நடக்கும். நம்ம ஏன் ஆத்துல கட்டுறோம் அப்படின்னா, துர்தேவங்களை தீய சக்திகள் உள்ள வராமல் இருந்து நம்ம குடும்பத்துல ஒற்றுமையா இருந்து வாழ வைப்பதற்காக இந்த படிகாரம், கயர், அந்த மிளகாய், எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா சுருங்கும், பூசணிக்காய் மாதிரி. இது இந்த தீய சக்திகளை உள்ள விடாமல் இருப்பதற்காக சுவாமி நமக்கு கொடுத்த மகா பிரசாதமான வரம் அது. அதனால்தான் காலில் கயிறு கட்டியிருக்கோம். ஏன்? நீ எங்க போனாலும் வந்து இப்ப ஜோசியர் பார்க்குற மந்திரம் ஹோம் பண்றோம்னா கயிறு கட்டுறா. எதுக்கு அப்படின்னா, அந்த கயருக்கு சக்தி உண்டு. அதுவும் ஆஞ்சநேயர் கயிறுலாம்
அதுல 9 முடிச்சுக்கும் அப்பாரவிதமான சக்தி உண்டு. ஆகையினால ஆன்மீக நேர்களே, நம்ம மாதத்துல எந்த ஒரு தோஷமும் வராம இருக்கிறதுக்கு அந்த திருஷ்டி பரிகாரத்தை தாராளமாக செல்லலாம். வியாபாரிகளும் கடைகள்ல வார வாரம் மாற்றுங்கள், மாத்தி வைங்கோ. அந்த சக்தியானது நமக்கு நல்ல சக்தி நம்ம இடத்திலே அப்படியே ஸ்திரமா இருக்கும். துர்தேவதைகளுக்கு இதெல்லாம் பார்த்தாலே ஓடி போயிடும். ஆகையினால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் இந்த படிகாரம், இந்த கருப்பு கயிறெல்லாம் மேல கட்டி, அதே நேரத்துல எலுமிச்சம்பழம், அந்த மிளகாயெல்லாம் சில பேர் மிளகாய் எலுமிச்சம்பழம் சேர்த்து கட்டுவாங்க. கட்டினேன்னா நம்பாத்துல உள்ள நல்ல சக்திகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். துர்தேவதைகள்லாம் வெளியில போயிடும். அதனால ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தி எம்பெருமான அருளுக்கு பாத்திரமா இருக்கணும். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.